Praise the Lord. By this everyone will know that you are my disciples if you love one another. John chapter 13 verse 35. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வாழ்வளித்து வளம் கொடுக்கிற தூய ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்தி என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் சுகன்பலன் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த காலகட்டத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. நம்மை நாம் தற்காத்துக் கொண்டு ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து இந்த இக்கட்டான சூழ்நிலையை நாம் கடக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய குடும்பங்களிலே நிறைவான ஆசீர்வாதத்தை நாட்களிலே நாம் கண்டு தொடர்ந்து அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக விளங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல பிரசன்னம் எல்லா குடும்பங்களிலும் நிறைவாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று குறிக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் டிசைபிள்ஷிப் ஆஸ் விட்னஸ். சீடத்துவம் என்பது சாட்சி கொடுத்தல் என்கின்ற பொருளை கொண்டு ஆண்டுடைய வார்த்தை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். திருமறையில நாம் பார்க்கும்போது நாம் எல்லாரும் விசுவாசிகளாக அழைக்கப்படுகின்றோம், சீடர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றோம். வேறு சிலர் அப்போஸ்தலர்கள், வேறு சிலர் உக்கிரானக்காரர்கள், பிலீவர், டிசைபிள், அப்பாசல், ஸ்டூவர்ட் என்று சொல்லி பல்வேறு வகையான பொறுப்புக்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். இந்த நாளிலே நம்முடைய தியான பொருள் டிசைபிள்ஷிப், சீடத்துவம் என்கின்ற அந்த கருத்தை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம்.
சீடத்துவம் என்று சொல்லும்போது குரு சிஷ்யன் என்ற அந்த உறவை அது குறிக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குருவாகிறது. அவரை பின்பற்றி நடக்கிற நாம் எல்லாரும் அவருடைய சீடர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே 12 சீடர்களை அவர் தெரிந்து கொள்ளுகின்றார். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அவர்களை ஊழியத்திலே பயன்படுத்துகின்றார். 70 பேரை தெரிந்து கொண்டு ஊழியத்திற்கு என்று அவர் அனுப்புவதை திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். அவரை பின்பற்றி வந்த அநேகர் விசுவாசிகளாய் மட்டுமல்ல சீடர்களாகவும் மாறி ஆண்டவருடைய அருட்தொண்டை செய்த நிகழ்வுகளை திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த சீடன் டிசைபிள் என்று சொல்லும்போது நமக்கு என்ன விளங்குகிறது? கற்றுக்கொள்ளுகிறவன். அது மட்டுமல்ல, சீடன் என்பவன் பின்பற்றுகிறவன். அதற்கும் மேலாக சீடன் என்பவன் பணிவிடைக்காரன். இப்படியெல்லாம் திருமறை நமக்கு விளக்குகின்றது. கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானித்து கற்றுக்கொள்வதும் விசுவாசத்திலே அவரை பின்பற்றி நடப்பதும் அவருக்கு பணிவிடை செய்வதும் சீடத்துவத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள 3 திருமறை பகுதியின் அடிப்படையில் 3 முக்கியமான கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த சீடத்துவத்தை குறித்து எப்படி சாட்சிகளாக உண்மையுள்ள சீடர்களாக நாம் இருந்து கடவுளுக்கு சாட்சி பகர முடியும் என்கின்ற சிந்தனையோடு இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 3 முக்கியமான சொற்கள். முதலாவது கம்யூனியன், இரண்டாவது கம்பேஷன், மூன்றாவது கமிஷன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள். ஐக்கியம், மனதுருக்கம், கடவுளுடைய நற்செய்தி பணியை எடுத்து செய்வது. இந்த 3 முக்கியமான கருத்துக்களை சுருக்கமாக நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது கம்யூனியன். கம்யூனியன் என்று சொல்லும்போது அது அன்பின் ஐக்கியத்தை குறிக்கின்றது, ஒன்றிணைப்பை குறிக்கின்றது. குரு சீடனுக்கு இடையே இருக்கின்ற உறவை, அந்த அந்யோன்யத்தை, ஐக்கியத்தை இந்த வார்த்தை குறிக்கின்றது. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசிக்கு எலிசா என்கின்ற சிஷ்யன் இருந்தார். எலியாவுக்கு பிறகு அவர் தீர்க்கதரிசியாக மாறுகின்றார். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர்களுடைய உரையாடலை இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். கடவுள் எலியாவை உயிரோடு அழைத்துக் கொள்வதை திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். இந்த இருவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது குரு சிஷ்யன் என்கின்ற அந்த நிலையிலே எலியாவினிடத்திலே எலிசா அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அந்த ஐக்கியத்திலே அவர் ஒன்றிணைந்து அவரோடு பயணிக்கின்ற எலிசாவை இங்கு நாம் பார்க்கின்றோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். குருவினிடத்திலே இந்த சீடன் பெற்றுக்கொள்கிற அனுபவம் என்ன? அந்த குருவினிடத்திலே காணப்பட்ட அந்த ஆவியின் வரத்தை எலிசா கேட்கின்றான். ஆண்டவருடைய மகத்துவமான அந்த ஐக்கியத்தை பெறுவதற்கு
ஆவியின் அந்யோன்யத்தை கொண்டாடுவதற்கு எலிசா இங்கே முற்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இது கடினமான காரியமாக இருந்தாலும் அதை அவன் குருவினிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டவனாக எலியாவுக்கு பிறகு எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறி ஆண்டவருடைய அருட்பணி செய்வதை திருமறையிலே நாம் படிக்கின்றோம். ஆகவே சீடத்துவம் என்று சொல்லும்போது குருவினிடத்திலே கண்டதை, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவங்களை, ஆவியின் அருட்கொடைகளை ஆண்டவருடைய பணிக்கென்று பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நமது பரம குருவாகிய இயேசுவோடு இணைந்து அவர் கொடுக்கின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே கம்யூனியன், ஐக்கியம் என்பது குரு சீடனுக்கு இடையே இருக்கின்ற ஒரு பெரிய பண்பு. அதை நாம் பெற்று கடவுளோடு உறவாட அவருடைய பணி எடுத்து செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அது முதல் கருத்து. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது கம்பேஷன், மனதுருக்கம் என்பது இன்னொரு சிறந்த பண்பு. சீடனுக்கு இருக்க வேண்டிய அல்லது சீடத்துவத்தினுடைய முக்கிய அம்சமாக இது அமைந்திருக்கின்றது. மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய ஊழியத்திலே அவர் மனதுருக்கம் உடையவராக அநேகரை சந்தித்து உடைந்து தவிக்கின்ற மக்களுடைய வாழ்விலே அவர் இடைப்பட்டு அவர்களை மேம்படுத்துகிற கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய சீடர்களாக நாமும் கூட மனதுருக்கம் உடையவர்களாக மனம் இறங்கி உதவி செய்கின்ற அந்த பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள நிருப பாடத்தை நாம் பார்க்கும்போது தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதும் போது சொல்லுகிற ஒரு சிறந்த கருத்தை இப்படி நாம் படிக்கின்றோம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்துக்கொள் என்கின்ற ஒரு சத்தியம். நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பிக்க வேண்டும். சீடத்துவத்தினுடைய இன்னொரு முக்கிய அம்சம். நற்பணிகளை எடுத்து செய்கின்றவன் சீடன், நற்காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறவன் சீடன். அந்த பணிக்கு இங்கே தீத்துவை அழைக்கின்ற பவுலை நாம் இங்கே பார்க்கிறோம். இதற்கு அடிப்படை என்ன? நற்கிரிகளை செய்வதற்கு அடிப்படை என்ன என்று நாம் பார்க்கும்போது அன்பு. அதைதான் இந்த மனதுருக்கத்தை உண்டு பண்ணோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அன்பிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், அப்போதுதான் எனக்கு சீடர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அன்புதான் சாட்சி பகர நம்மை ஏதுவாக எடுத்து பயன்படுத்துகின்றது. ஆண்டவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த அன்பு அடிப்படையாக அமைந்துள்ளது. உண்மையுள்ள சீடர்களாக இருப்பதற்கு அன்பு செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களை நினைவுகூறுவதும், இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற மக்களை சந்தித்து உதவி செய்வதும், ஆண்டவருடைய மனதுருக்கத்தை மனம் உடைந்து தவிக்கின்ற மக்களோடு பகிர்ந்து கொள்வதும் இந்த சீடத்துவத்தினுடைய முக்கிய பணிகளாகும். எனவே நற்காரியங்கள், நற்பணிகள் நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். கம்பேஷன், மனதுருக்கம் நிறைந்த அருட்பணி செய்வதே சீடத்துவத்தினுடைய முக்கிய பணியாகும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது கமிஷன். திருமறையிலே கிரேட் கமிஷன், பேராணை என்று நாம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19, 20 நாம் படிக்கும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிய வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பேராணையை பிறப்பித்திருக்கின்றார். சீடத்துவம் என்பது ஆண்டுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற
மற்றொரு பணியை நமக்கு உணர்த்துகின்றது. மற்றவர்களை சீடர்களாக்குவதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலையை இங்கு நாம் பார்க்கின்றோம். அந்த மாபெரும் கட்டளையை நாம் ஏற்று அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்து அவர்களை சீடர்களாக மாற்றுகின்ற அந்த மிஷனரி பணிக்கு நம்மை அர்ப்பணம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். சீடன் என்பவன் ஆண்டவருடைய அருட்பணியை செய்ய வேண்டும். கடவுளுடைய மாறாத அன்பை பெறுகிற நாம் அதை இழந்து தவிக்கின்ற மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய அருட்பணியை நாம் தொடர்ந்து செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே ஆண்டவரோடு ஒன்றிணைக்கப்பட்டு உருவாடுகிற ஒரு நிலை, கர்த்தருடைய மனதுருக்கத்தை பெறுகிற நாம் அதை மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம், ஆண்டவர் பிறப்பித்திருக்கிற மாபெரும் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய அருட்பணியை நற்செய்தி வாயிலாக நாம் செய்து அநேகரை ஆண்டவருக்கு சீடர்களாக நாம் மாற்ற அழைக்கப்படுகிறோம். இப்படி செய்ய நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் கொடுக்கின்ற மேலான ஆசீர்வாதங்களை பெற்று அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போம். இப்படி செய்ய எல்லா வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். உமது அநாதி தீர்மானத்தின்படி எங்களை தெரிந்து கொண்டு இம்மட்டுமாக ஆசீர்வதித்ததற்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி. உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பை உண்டு பண்ணிருக்கிறது. அநேகர் வாழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை தற்காத்து மட்டுமாக வழிநடத்தி நன்றி படைக்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நீ தொட்டு குணமாக்கும் சுவாமி. எல்லா குடும்பங்களிலும் நிலையான ஆசீர்வாதத்தை நிம்மதியை நீர் கட்டளையிட்டு இந்த பேரழிவிலிருந்து உலகத்தை மீட்டெடுக்குமாறும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொரு நீர் தாரும். உமது அன்புக்கும் இரக்கத்தை எங்களை ஒப்புவித்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்பட வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜெபத்தில் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.